இந்த 234 தொகுதிகளுக்கும் வேட்பாளர் நேர்காணத்தில் வந்து அறிவிக்கப்பட்டு 60 தொகுதியில் மட்டுமே நேர்காணல் செய்திருந்தார் விஜய் அவர்கள். மிச்சம் இருக்கிற வேட்பாளர்களுக்கு எப்பொழுது நேர்காணல்? குறுகிய காலத்திலே நடக்குமா, இல்லை நீண்டு கொண்டே போகுமா? எலெக்ஷனை முள்ளக்குள்ள முடிச்சிருவீங்களா? பாஜகவோட போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பேட் நரேட்டிவ் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி இந்த கூட்டணி கட்சிகள்லாம் தன் வசமே வச்சிருக்கணும், எப்படியாச்சும் இது செட்டில்மெண்ட் பண்ணணுங்கிறதுக்காக இது திமுக உருவாக்கின சூழ்ச்சி மட்டும்தான். ஸ்டாம்பேடு கேஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த சுதந்திர இந்தியாவில் இன்ன வரைக்கும் யாருமே கன்விக்ட் ஆகலை. அப்படிங்கும் போது விஜய் இன்னைக்கு வந்து பிடிச்சி நாளைக்கு ஜெயிலில் போட்டு நாளைக்கு உடனே அரெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் கிடையாது. இல்லை ரஜினிகாந்தை போய் ஆதரவு வச்சு விமர்சனம் பண்ண வேண்டிய இல்லை, அது வந்து தனிமத தாக்குதல். நீங்கள் அது சொல்லும் போது வந்து பார்த்தீங்கன்னா அதை நான் வந்து இதெல்லாம் வந்து விஜய்க்கு வந்து ப்ளஸ்ஸா இல்லை மைனஸ்? நீங்கள் விஜய் பேசணும்பீங்க, சில விஷயத்தில் வந்து ஏன் விஜய் அறிக்கை கொடுக்கலம்பீங்க, சில விஷயத்தில் யாராச்சும் ஒருத்தர் ரெண்டு விதம். இப்போ சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசுறதுக்குன்னா ஸ்டாலின் பதில் சொல்லணும்னா என்ன ஆயிரும்? காசு இல்லை 50,000 ரூபாய், அதனால் எனக்கு பிரச்சனை இல்லை. மக்களை வந்து 50,000 மேலே பணத்தை எடுத்துகிட்டு போனீங்கன்னா புனிங்க வச்சுக்கிறாங்க. ஸோ தக்க டாக்குமெண்ட்ஸோட நீங்கள் பணத்தை எடுத்துகிட்டு போங்க. வாக்கு வந்து ஒரு கழுதைக்கு கீழேயா அப்படின்றத நீங்கள் முடிவு செஞ்சீங்க அப்படின்னா தயவு செய்து வந்து பணம் பெற்றுக்கொண்டு நீங்கள் ஓட்டு போடாதீங்க, ஓகேங்களா? அப்படிங்கிறத வந்து நம்ம சேனல் வழியாக நான் வந்து மக்களுக்கு சொல்லிக்கிறேன். பத்திரிகை.com நேயர்களுக்கு இனிய வணக்கம். பரபரப்பான அரசியல் சூழலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் ஆரோக்கிய சதீஷ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். எல்லோரும் எதிர்பார்க்கப்பட்ட தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏப்ரல் 23 என்று தமிழகத்துக்கும், ஏப்ரல் 9 அசாம், கேரளா, பாண்டிச்சேரிக்கும், 23, 29 2 கட்டங்களாக மேற்கு வங்காளத்துக்கும், 23 ஒரே கட்டமாக தமிழகத்துக்கும் என ஞானேஷ்குமார் திட்டவட்டமாக அறிவித்திருக்கிறார். உலகின் மிகப்பெரிய ஜனநாயக திருவிழாவாக நடைபெற இருக்கின்றது அப்படி என்று செய்திகள் சந்திப்பில் ரொம்ப திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். நேற்று முதல் தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் இருக்கின்றன. ஒரு அரசியல் பார்வையாளர்களாக, தேர்தல் ஜனநாயக ஆர்வலராக உங்களுடைய பார்வை? என்கிட்ட காசு இல்லை 50,000 ரூபாய், அதனால் எனக்கு பிரச்சனை இல்லை. மக்களை வந்து 50,000 மேலே பணத்தை எடுத்துகிட்டு போனீங்கன்னா புனிங்க வச்சுக்கிறாங்க. ஸோ தக்க டாக்குமெண்ட்ஸோட நீங்கள் பணத்தை எடுத்துகிட்டு போவோம். இன்றைக்கி காலைல வரும்போது நியூஸில் பார்க்குறேன், நிறைய பேர் திருப்பூர்லேருந்து, பெங்களூர்லேருந்து பர்ச்சேஸ்க்காக வந்தவங்க கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த 5 லட்ச ரூபாவோட மாட்டிட்டு அதுக்கு தகுந்த இது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது வியாபாரிகளுக்கு எல்லாத்துக்கும் ஒரு சிறிய சோதனை உண்டாக்கும். ஹாஸ்பிட்டல் போகிறவங்க வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம வந்து கடன் வந்து 4 பேர்த்திட்ட வாங்கிட்டு போவோம், சரியான ஒரு டாக்குமெண்ட் இருக்காது, ஓகேங்களா? அப்படிங்கும்போது டாக்குமெண்ட்டை கொடுங்க, அதை கொடுங்கன்னு கேட்டாங்கன்னா இதாக இருக்கும். ஸோ ஹாஸ்பிட்டல் நம்பரை வாங்கி நீங்கள் அவங்களுக்கு ஜிபே பண்ணுறதோ, ஹாஸ்பிட்டலுக்கே ஜிபே பண்ணுறதோ, இல்லைன்னா ஆன்லைன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதோ, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இது பண்ணுங்கள். இல்லைன்னா டெபிட் கார்டை எடுத்துகிட்டு போய் அங்கே ஸ்வைப் பண்ணுங்கள். இதெல்லாம் வந்து மக்களுக்கு நம்ம வந்து சொல்லணும், எளிய மக்களுக்கு நம்ம புரிகிற நிலைமையில் இருந்தது. இது ஒரு அவேர்னஸ் தான். ஆமாம், அது இது இருந்துச்சுன்னா மக்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகும். ஏன்னா இப்போ முற்காலத்தில் நம்மளும் இந்த மாதிரி கஷ்டம்னா பட்டிருக்கோம். இந்த கஷ்டத்தை மக்கள் வந்து தெளிவுபடுத்தணும். ஸோ அந்த விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா இது மக்களுக்கு உண்டான சில பிரச்சனைகள். அரசியல் ரீதியாக பார்த்திங்கன்னா வந்து இப்போ 4 முனை போட்டி, நம்ம ஊரில் சுயேட்சை வேட்பாளர்களை பார்த்திங்கன்னா ரொம்ப மதிப்பு கொடுத்து பேச மாட்டோம். 4 முனை போட்டினே வச்சு பேசுவோம். அது 4 முனை போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா நாம் தமிழர் அவர் மட்டும் எல்லாத்துக்கும் அனௌன்ஸ் பண்ணிட்டார். எல்லா தொகுதிக்கும் வந்து வேட்பாளர் அனௌன்ஸ் பண்ணிட்டார். ஏன்னா அவர் எப்போதுமே பயிற்சி எடுப்பார். பயிற்சி எடுக்கிறவங்க முன்னாடியே பிளான் பண்ணுவாங்க. அதனால் அவர் கரெக்டாக பிளான் பண்ணி பயிற்சி எடுக்கிறதுக்காக வந்து நாம் தமிழர் வந்து களம் இறங்கி விட்டார்கள். ஓகேங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அதிமுக கூட்டணிக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 வருஷத்துக்கு முன்னாடியே அலையன்ஸ் ஃபார்ம் பண்ண ஒரே கூட்டணி வந்து அதிமுக கூட்டணி. ஏன்னா அந்த கூட்டணி வந்து வேறு யார்கிட்ட போயிடக்கூடாதுங்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா மேலேருந்து வந்து பாஜக அரசு நேரம் அதிமுக உட்காந்து கவர் பண்ணி
அதில் வந்து இப்போ அமமுகவும் மற்றும் பாமகவும் சேர்த்துருக்கு. இது எல்லாம் மொத்தமாக பார்த்தீங்கன்னா இந்த வாஷிங் மிஷின் கூட்டணி என்று நான் எப்போதுமே சொல்கிறது உண்டு. ஆனால் எல்லாத்துக்குமே வந்து ஒரு கேஸ் இருக்கனால அது வாஷிங் மிஷின் கூட்டணி. திமுக கூட்டணியில் கூட அந்த பேச்சுவார்த்தை கூட்டணி தொடர்பான முன்னேற்பாடுகள் கூட வந்து அந்த தோற்றம் தெரியுது. அதிமுக தாவேக்கள் அதற்கான பேச்சுவார்த்தை 60 தொகுதிக்கு மட்டுமே வேட்பாளர் அறிவித்துட்டு அதுதான் விஜய் வந்து அமைதியான நிலைக்கு போயிட்டாரு. திமுகவில் வந்து பேச்சுவார்த்தை வந்து எல்லாமே நடந்துட்டு தான் இருக்கு. அங்கே பேசிக்கிட்டே இருக்கிறாங்கங்கிறது தான் அதோட பிரச்சனையும். ஓகேங்களா, இன்றைக்கி வந்து 4 கட்டமாக வந்து கம்யூனிஸ்ட்டு பேசிட்டு போயிட்டாங்க. ஏன்னா போன வாட்டி கம்யூனிஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 6 சீட்டும் 15 கோடி ரூபாயும் கொடுத்தாங்க. ஓகேங்களா, அது முழுமையாக அவங்க சொன்னாங்க, வெளியில் சொன்னாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த வாட்டி வந்து அவங்களுக்கு 5 சீட்டுன்னு சொல்லியிருக்காங்க. 5 சீட்டு பணம் எவ்வளோன்னு சொல்லி நமக்கு ஒன்றும் தகவல் ஒன்றும் வரல. அது கம்யூனிஸ்டே சொல்லிடுவாங்க வாங்கினோன்னே எவ்வளோ, ஏன்னா அவங்க உண்டியல் எடுத்துகிட்டு தான் போகிறாங்க. ஸோ இது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேட் நரேட்டிவ், அதாவது 23 கட்சிகளுக்கு வந்து இவங்க அகாமடேட் பண்ணுறதுக்கு இவங்க போடுறது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சிக்கலான சூழ்நிலை வந்து திமுகவுக்கு தான். இந்த சிக்கலான நேரத்தை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சொன்ன கேட்ட கேள்விக்கு வந்து தாவேகா, ஓகேங்களா, தாவேகாவுக்கு என்ன இதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கூட்டணிக்கு செயல்படாதவங்களுக்கு ஆல்டர்னேட்டிவ்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்த வரைக்கும் பணம் இல்லாமல் வந்து விஜய்கிட்ட சேர்றாங்கன்னா வந்துடலாம். அவங்க பணத்தை கேட்டுட்டு வந்தாங்கன்னா விஜயால் கொடுக்க முடியாது. ஓகேங்களா, அதுதான் ஒரு சூழ்நிலை. இருக்கிறதுல நல்ல கட்சிகள் சொல்கிறேன், கம்யூனிஸ்ட் வந்து கொஞ்சம் நேர்மையான கட்சி, நல்ல கட்சின்றதுனால அந்த மாதிரி கட்சிகளுக்கு மட்டும்தான் வந்து அவங்க கூப்பிடுறாங்க. அதாவது ஊழல் இருக்க கட்சியை வந்து விஜய் சைடில் வந்து என்டர்டெயின் பண்ண மாட்டாங்க, வேணான்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அந்த மாதிரி விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க கூட்டணியிலேருந்து வெளியில் போயிடக்கூடாதுன்ற ஒரே ஒரு சூழ்நிலையில் மட்டுமே தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து இது ஒரு கட்டமைப்பாக வந்து பார்த்திங்கன்னா இவங்க பாஜகவோட போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பேட் நரேட்டிவ் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி இந்த கூட்டணி கட்சிகள்னால் தன் வசமே வச்சுருக்கணும், எப்படியாச்சும் இது செட்டில்மெண்ட் பண்ணணுங்கிறதுக்காக இது திமுக உருவாக்கின சூழ்ச்சி மட்டும்தான் வந்து இதுபடுது. ஏன்னா இப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா 23லேருந்து வந்து பார்த்திங்கன்னா தாவேக்காக்கு போகிறதுக்கான அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. சில நல்ல கட்சிகள் மட்டும், நான் வந்து ஊழல் கட்சிகள் இதுனா வந்து அவங்க என்டர்டெயின் பண்ண மாட்டாங்க, நல்ல கட்சிகளுக்கு மட்டும் வாய்ப்பு இருக்குது. அதை தக்க வச்சுக்கணுன்ற ஒரே ஒரு காரணத்தினால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேட் நரேட்டிவ்ஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இங்கே விஜய்க்கு வந்து மட்டும் நீங்கள் பி டீம்னு சொல்லி ஒரு நரேட்டிவ் ஃபிக்ஸ் பண்ணிடுறீங்க. நேற்று வரைக்கும் சூழ்நிலையில் வந்து என்ன சொன்னீங்க, சிபிஐயில் வச்சு அங்கே பேசி முடிச்சுருவாங்கன்னு. சிபிஐ நான் அப்போலேருந்து இப்போ வரைக்கும் நான் சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, சிபிஐ இன்றைக்கி மாநில அரசு உங்கள் கையில் இருக்கா, திமுக கையில் இருக்குதா? ஆமாம் இருக்குது. இன்றைக்கி சிபிஐ அட்டானமஸ் பாடியாக இருந்தாலும் அது வந்து பாஜக கையில் தான் இருக்குது. பட் ஆனால் இந்த கேஸ் கிடையாதுன்றது நான் சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே சிபிஐ வந்து பாஜக அரசு வந்து ஃபிக்ஸ் பண்ணல. இங்கே சிபிஐ வந்து சுப்ரீம் கோர்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு. அண்ட் இட் ஹஸ் பீன் மானிட்டர்ட் பை எஸ்ஐடி. ஓகேங்க, ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் வந்து இஸ் பீன் மானிட்டர். அந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிட்டையர்டு ஜட்ஜும் 2 எக்ஸிக்யூட்டிவ் யூபிஎஸ்சி எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர்ஸ் ஆல்சோ இஸ் ப்ரெசன்ட். அப்படிங்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சூழ்நிலை இந்த கேஸில் வந்து விஜயை வந்து நீங்கள் கழுத்தை அறுத்துருவாங்க, கழுத்தை பிடிச்சிருவாங்க, இது பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்கிறது ஒரு ராங் நரேட்டிவ். இன்னும் நான் திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸ்டாம்பேடு கேஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த சுதந்திர இந்தியாவில் இன்ன வரைக்கும் யாருமே கன்விக்ட் ஆகலை. அப்படிங்கும் போது விஜய் இன்னைக்கு வந்து பிடிச்சி நாளைக்கு ஜெயிலில் போட்டு நாளைக்கு உடனே அரெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் கிடையாது. இது வந்து நார்மல் ஒரு சின்ன வக்கீல், என்ன மாதிரி ஒரு சின்ன வக்கீலுக்கே தெரியுது அப்படின்னா அவர்னா ஒரு பெரிய ஒரு லீகல் பேனல்லே வச்சுருப்பார். அவங்க டிஸ்கஷன்லாம் நத்திங் டு வரி சார், போயிட்டு வாங்க சார் அப்படிம்பாங்க. ஸோ அவருக்கு மேலே இழுத்தோம்னா வரது வந்து இது வந்து திமுக செய்கிற ஒரு நரேட்டிவ் தான். இது வந்து ஒரு அந்த தீய சக்தி திமுக வந்து விஜய் மேலே புகுத்துற ஒரு பழி மட்டுமே தான் நான் வந்து அதை பார்க்குறேன். அப்படிங்கும்போது இதில் சிக்கல் யாருக்கு ஜாஸ்தியாக இருக்குன்னா திமுகவுக்கு மட்டும்தான் சிக்கல் ஜாஸ்தியாக இருக்குது. அதிமுக கூட எனக்கு உட்காந்து பேசுனாங்கன்னா இந்த தொகுதி நீ வச்சுக்கோ, 20 உனக்கு 10 உனக்கு இங்கே அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு போயிடுவாங்க. ஆனால் நாளே நாள் இது மட்டும் தான் இருக்குது. விஜய்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே கிடையாது. 234 தொகுதி அவர் மட்டும் தான் போட போகிறாரு. அவர் சில சமூக ஆர்வலர்களை ஐடென்டிஃபை பண்ணி வச்சுருக்காரு அவர் கட்சியில் நிற்க வைக்கிறதுக்கு. ஸோ ஹீ இஸ் த ஒன் மேன் டிசிஷன் அத்தாரிட்டி டு டேக் அப் ஆன் இட். யார்ட்டையும் அவர் பேசணுன்ற அவசியம் கிடையாது. அங்கே கூப்பிட்டு இவர் இந்த கலெக்டருக்கு, ரிட்டையர்டு கலெக்டருக்கு சீட்டு கொடுங்க, அங்கே அந்த சமூக ஆர்வலருக்கு சீட்டு கொடுங்க, நீங்கள் சேர்ந்து இந்த வாட்டி உழைங்க, அடுத்த வாட்டி உங்களுக்கு வேறு இது பண்ண முடியும் தான் அவங்க கட்சிக்காரங்க சேர்ந்து உழைக்க போகிறாங்க. நீங்கள் தெளிவுபடுத்துறீங்க. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இது நான் மட்டும் தெளிவுபடுத்தல சார், இது தெளிவுபடுத்தினது சிடிஆர் நிர்மல்குமார். ஐ எம் நோவேர். நான் வந்து அவங்க சொல்ற இன்ஃபர்மேஷன்ஸை நான் எடுத்து வைக்கிறேன், விமர்சகராக நான் எடுத்து வைக்கிறேன். அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, சிடிஆர் நிர்மல்குமார் அவங்க கட்சியோட 2ஆம் கட்ட தலைவர்கள்
அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, எதுவும் இந்த இவங்களுக்கு மதிப்பு கொடுக்காதீங்க. எதுனா வந்து கட்சி தலைமை வந்து அறிக்கை கொடுக்குதோ அதை மட்டுமே எடுத்துக்கோங்க. மற்றவங்க எல்லாத்தையும் பண்ணாதீங்க. ஏன்னா இது வந்து ரொம்ப ராங் பாலிடிக்ஸ். ஒரு ஒரு பர்சன் வந்து ஒரு புது நம்ம எழுச்சியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு யங்ஸ்டர்ஸ்னால் சேர்ந்து வராங்க. இந்த யங்ஸ்டர்ஸ்னால் சேர்ந்து வந்தது தான் வந்து பார்த்திங்கன்னா அன்றைய இருந்த திமுகவும் அன்றைய இருந்த அதிமுகவும். இன்றைக்கி இருக்கிற திமுக இன்றைக்கி இருக்க அதிமுக வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஊழல் கரை படித்தது. யங்ஸ்டர்ஸை கொண்டு வாங்க, நம்ம செய்த தப்பை நம்ம அடுத்த தலைமுறைக்கு நம்ம கொண்டு போகக்கூடாது, யங்ஸ்டர்ஸை கொண்டு வாங்க, யங்ஸ்டர்ஸ் வந்து இன்றைக்கி வந்து நல்ல தெளிவான முடிவு எடுப்பாருங்கன்னு சொல்லிட்டு அந்த வழியாக வந்து இன்றைக்கி ஜாஸ்தியாக இருக்க யங்ஸ்டர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா மைனாரிட்டி மக்களும் பெண்களும் வந்து பார்த்திங்கன்னா வந்து விஜய் ஆதரிக்கிறதுனால அந்த அச்சுறுத்தல் தான் வந்து இன்றைக்கி திமுகவுக்கு இவ்வளோ காரணம்னு சொல்கிறாங்க. இப்போ தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு 39 நாட்கள் தான் இந்த இடைவெளியே இருக்குது இல்லையா? இந்த நேரத்தில் இப்போ 234 தொகுதிகளுக்கும் வேட்பாளர் நேர்காணல் வந்து அறிவிக்கப்பட்டு 60 தொகுதிக்கு மட்டுமே நேர்காணல் செய்திருந்தார் விஜய் அவர்கள். இப்போ மிச்சம் இருக்கிற வேட்பாளர்களுக்கு எப்பொழுது நேர்காணல்? அந்த கேள்வி இருக்குது. இது குறுகிய காலத்திலே நடக்குமா, இல்லை இது நீண்டு கொண்டே போகுமா? எலெக்ஷன் உள்ளுக்குள்ளே முடிச்சிருவீங்களா? அதாவது 30ஆம் தேதி வந்து எதுங்கிறாங்க 60 பேருக்கு 2 நாளில் நேர்காணல் நடத்தினாங்க. புரிஞ்சுங்களா? ஆல்ரெடி அவங்களோட கம்ப்ளீட்டாக ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி, கேண்டிடேட்ஸ் எப்படி இருப்பாங்க, நம்ம கூட இருப்பாங்களா இல்லை இருக்க மாட்டாங்களா, இல்லைன்னா வந்து திமுகவுக்கு பணம் கொடுத்தா விலை போயிடுவாங்களா, திமுக மிரட்டினா விலை போயிடுவாங்களா, ஓகேங்களா, அவங்க திமுக ஜாதி ரீதியில் அவங்கள அணுகுவாங்களா, மத ரீதியில் அணுகுவாங்களா அப்படின்ற பல இது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பேக்கப் டீம் வந்து கண்டிப்பாக செஞ்சிட்ருக்கு. இது வந்து சாதாரண ஒரு வேலைக்கு எடுக்கிற நிறுவனம் கூட செய்யும். என் ஆஃபீஸ்க்கு யாராச்சும் வேலைக்கு வந்தாங்கன்னா நான் கூட அவங்க எப்படி இருக்குது, அவங்க பின்புலம் எப்படி இருக்குன்னு நம்ம யோசிப்போம். அப்படிங்கும்போது சீட்டு கொடுக்குறது அவங்கன்னா ஒரு நல்ல கட்டமைப்பு வச்சுருக்காப்புல. அண்ட் விஜய் இஸ் a குட் ஸ்ட்ராட்டஜிஸ்ட். புரிஞ்சுங்களா? அதான் தான் எப்போதுமே நான் சொல்லுவேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, விஜய் வந்து ஒரு நல்ல நடிகர்னு கேட்டிங்கன்னா, நல்ல நடிப்பாரான்னு கேட்டிங்கன்னா, அவர் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வேறு இது இருக்குது. ஆக்சுவலாக எனக்கு விக்ரம் தான் ரொம்ப பிடிக்கும் நடிப்பில் பொறுத்த வரைக்கும். புரிஞ்சுங்களா? விஜய் வந்து ஒரு நல்ல நடிகர் கிடையாது. இஸ் a குட் ஸ்ட்ராட்டஜிஸ்ட். ஓகேங்களா? நல்ல நடிகர்கள்லாம் வந்து சூப்பர் ஸ்டார் ஆக முடியாது. புரிஞ்சுங்களா? ஸ்ட்ராட்டஜிஸ்ட் மட்டும்தான். அதான் விஜய் வந்து உள்வாங்கணும். ஓகேங்களா? நான் விஜயா மாறணும், நீங்கள் விஜயா மாறணும், நீங்கள் டான்ஸ் ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கணும், அந்த ஆக்ஷன் நீங்கள் ஃபீல் பண்ணணும், அந்த சென்டிமெண்ட்டை நீங்கள் ஃபீல் பண்ணணும். அந்த மாதிரி நம்ம ஃபீல் பண்ண ஆரம்பித்தோன்னா தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த நடிகரை வந்து நமக்கு ஏற்றுக்குவோம். இதுதான் வந்து இந்த சூப்பர் ஸ்டாரின் அடையாளத்துக்கு. இந்த ரஜினிகாந்த் வந்து பெரிய நடிகர்னா கிடையாது. அவர் நடிகர், அவர் ஸ்டைல் பண்ணுறாரு அவராக நம்ம மாறணும். ரஜினிகாந்தாக நம்ம மாறணும். அதாவது ரசிகன் வந்து அந்த பர்சனாக மாறினா தான் வந்து பார்த்திங்கன்னா உள்வாங்கிறதுனால தான் அந்த இது வர முடியும். ஓகேங்களா? இப்போ ரஜினியை சொன்னது சமீபத்தில் ரஜினிகாந்தை போய் ஆதரவு வச்சு விமர்சனம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அது வந்து தனிமத தாக்குதல். நீங்கள் அது சொல்லும் போது வந்து பார்த்தீங்கன்னா அதை நான் வந்து இதெல்லாம் வந்து விஜய்க்கு வந்து ப்ளஸ்ஸா இல்லை மைனஸ்? இல்லை, அது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்தது கூட விஜய் ஏதோ பேசியிருப்பார் போல இருக்கு. ஓகேங்களா? அதை வந்து இது ரஜினியோட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏன் ஊடகங்களும் மற்றவங்களும் வந்து ஊதி பெருசாக்குவாங்க, அதுக்கு அவர் எந்த ட்வீட்டும் போடல, எதுவுமே நமக்கு தேவையான விஷயத்தை பேசலாமே. அது சில விஷயத்தில் சார் நீங்கள் எல்லாரும் பேசுகிறதுல நீங்கள் சில விஷயத்த நீங்கள் விஜய் பேசணும்பீங்க, சில விஷயத்தில் வந்து ஏன் விஜய் அறிக்கை கொடுக்கலம்பீங்க, சில விஷயத்தில் யாராச்சும் ஒருத்தர் 2 விதம். இப்போ சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசுகிறதுக்குன்னா ஸ்டாலின் பதில் சொல்லணுன்னா என்ன ஆயிரப்போகுது? தாவைக்கு என்ன சொல்லுங்க, வருத்தம் தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு மேலே அது ஒரு விஷயத்த வந்து அதாவது வருத்தம் தெரிவிக்கணும்னா அதுனா பெரிய மனுஷத்தனம் சார். அது பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை பற்றி திரும்ப நம்ம பேசுகிறத வந்து அது ரொம்ப சிறுபிள்ளையானத்தனம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். தேர்தல் பறக்கும் படை உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் இதில் வந்து நேற்று முதல் ரொம்ப தீவிர கண்காணிப்பில் இருக்கிறாங்க. பொதுமக்கள் மற்றும் வணிகர்கள் ஒத்துழைப்பு எப்படி தரணும், இதில் அரசியல் கட்சிகளும் எப்படி நடந்து கொள்ளணும், அனைத்து துறை சார்ந்த நிபுணர்களும் இதில் வந்து எப்படி வந்து பொறுப்போடு நடந்து கொள்ள வேண்டும் என்று நீங்கள் கொஞ்சம் விளக்கமாக சொன்ன. இல்லை, அது ஆக்சுவலாக நான் மக்களுக்கு சொல்கிறது ஹாஸ்பிட்டல் நீட்ஸ்க்கு நம்ம முன்னாடி சொன்னீங்க. அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்குன்னா நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். மக்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் உரிமை உங்கள் வாக்கு, அதை தயவு செய்து விற்று விடாதீர்கள். நீங்கள் உங்கள் வாக்கை விற்கிறது உங்கள் உரிமையை விற்கிற மாதிரி கருதுங்க. புரிஞ்சுங்களா? நீங்கள் வந்து உங்களுக்கு உங்களுக்கு யாருமே வந்து பணம் கொடுக்க முயன்றாரோ அதை வந்து உடனே உங்கள் பக்கத்தில் இருக்க எலெக்ஷன் கமிஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். அவங்க ஃபோன் நம்பர் கொடுங்க. ஓகேங்களா? அவங்களுக்குன்னு ஒரு டீம் இருக்குது, அவங்களுக்கு ஒரு விஜிலன்ஸ் டீம் இருக்குது. உடனே கொண்டு போய் அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஏதாவது வாக்கு அரசியல், அதாவது ஒரு கழுதைக்கு கூட என்ன பக்கத்தில் ஒரு ஆடு ஒன்று பார்த்தேன்.
ஓகேங்களா. ஒரு ஒரு ஒருத்தர் வீட்டில் வந்து வாக்கு கேட்குறாங்க. ஓகேங்களா. நீங்கள் என்ன பண்ணுறாங்க, எங்கள் வீட்டில் வந்து 4 பேர் இருக்காங்க, நான் ஒரு ஓட்டுக்கு ரூ. 2000 ரூ. 8000 வருதுங்க. நீ ரூ. 8000 எனக்கு பணம் கொடுக்க வேணாம், எனக்கு ஒரு கழுதை வாங்கி கொடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அவனை திரும்ப வந்துட்டு ரூ. 8000 இல்லை, ஒரு ரூ. 10,000 வேணால் வாங்கிக்கோ, கழுதை கிட்டத்தட்ட ரூ. 15,000 வருது அப்படின்னு சொல்லி அந்த அரசியல்வாதி சொல்கிற மாதிரியும், ஏன் ஒரு கழுதையே ரூ. 15,000 வருது, ஓகே, என் ஓட்டு அந்த அளவுக்கு மதிப்பானது, ஒரு கழுதைக்கு கீழேயா நான் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு விழிப்புணர்வு வீடியோ ஒன்று பார்த்தேன். ஓகேங்களா. அதை உங்களுக்கு அதனால தான் ஷேர் பண்ணுறேன். உங்கள் வாக்கு வந்து ஒரு கழுதைக்கு கீழேயா அப்படின்றத நீங்கள் முடிவு செஞ்சீங்க அப்படின்னா, தயவு செய்து வந்து பணம் பெற்றுக்கொண்டு நீங்கள் ஓட்டு போடாதீங்க. ஓகேங்களா. அப்படிங்கிறத வந்து நம்ம சேனல் வழியாக நான் வந்து மக்களுக்கு அதை சொல்லிக்கிறேன். நீங்கள் வந்து காசு வாங்கிட்டு போகாமல் நம்பிக்கையாக நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு யார் திருப்தியோ, ஓகேங்களா. நான் எங்கள் விமர்சனங்கள் அப்பாற்பட்டு நான் சொல்கிறேன். அதிமுக, திமுக கூட்டணி, ஓகேங்களா, நாம் தமிழர் மற்றும் சுயேட்சை வேட்பாளர்கள் மற்றும் தாவேகா, ஓகேங்களா, யாராக இருந்தாலுமே சரி, நீங்கள் யார் வந்து உங்களுக்கு வந்து நல்ல வேட்பாளர்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ, யார் உங்களுக்கு வந்து நல்லது செய்வாங்கன்னு நினைக்கிறீங்களோ, அவங்களுக்கு நீங்கள் வந்து வாக்களிக்க மாதிரி கேட்டுக்கிறேன். ப்ளஸ் இன்னொன்று வந்து என்ன கேட்டிங்கன்னா, எல்லாருமே தயவு செய்து வாக்களிங்கன்றதையும் நான் கேட்டுக்கிறேன். உங்கள் சேனல்லையே எல்லாருமே தயவு செய்து வாக்களிங்க. ஏன்னா இன்றைக்கி ஆஸ்திரேலியா மாதிரி கண்ட்ரினா 100% வந்து வாக்களித்தா தான் வந்து உங்களுக்கு எந்த சலுகையும் கொடுக்கப்படும்னு வந்து சொல்கிறாங்க. அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஒரு வாக்கும் முக்கியம். மெட்ராஸ் போகிற மாநகரத்தில் நான் மெட்ராஸில் வாழ்கிறதுனால நான் சொல்கிறேன், இங்கேனா 50% கூட வாக்களிக்க மாட்டுறாங்க மக்கள். ஓகேங்களா. ஸோ ஊர் சைடுனா வந்து பார்த்தீங்கன்னா 65%, 70 தொடுறதே பெரிய விஷயமா இருக்குது. இந்த வாட்டி நம்ம 100% வாக்களிக்க வேண்டும் சொல்லிட்டு மக்களை நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி சார். நன்றி சார்.